மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 விடயங்கள் குறித்து பேசலாம். செம்மணி மனித படுகொலிக்குள் கிருபா புதைக்கப்பட்ட கதை எப்படி அமைந்தது என்ற விஷயத்த பேசுறதோட குருக்கள் மடம் பற்றி மீசான் டிவியினுடைய நிலைப்பாடும் பார்வையும் என்ன என்பதை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசலாம். யார் இந்த கிருபா? கிருபா எப்படி செம்மணி புதைக்குழியில புதையுண்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி செம்மணி மனித புதைக்குழி ஒன்று இருக்குது என்பதை காட்டி கொடுத்த கதை தொடங்குற இடத்துல தான் கிருபாவினுடைய கதையும் ஆரம்பமாகுது. 96ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கிருஷாந்தி ஏலவல் எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு வீடு வர சந்தர்ப்பத்துல தன்னோட தோழி ஒரு இராணுவ வாகனத்துக்கு அடிபட்டு இறந்ததுனால அந்த மரண வீட்டுக்கு பெய்த்து வர வழியில ஒரு கேம்ல வச்சு கிருஷாந்தி கடத்தப்படுறா. இந்த செய்தியை பார்த்த ஊர்வாசி ஒருவர் உடனடியாக கிருபாவை சந்திச்சு செய்திய சொல்றாரு. இந்த கிருபா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் அடங்கிய குடும்பத்துல ஆக இளையவரு. தனது தாயும் தந்தையும் 79ஆம் ஆண்டு இறந்ததுனால மூத்த அக்கா இவங்களை சகோதரனுக்கு சகோதரியாகவும் ஒரு குழந்தைக்கு தாயாகவும் பராமரித்து வளர்க்க ஆரம்பிச்சா. அவங்க திருமணம் முடிச்சு குழந்தைகள் இருக்கிறதோட அந்த குழந்தைகளோட சேர்த்து கிருபாவையும் அவங்க பார்த்து வந்தாங்க. கிருபா தொழில் செஞ்சு வந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷாந்தியுடைய வீட்டுக்கு எதிரில் இருக்கிற கோஆபரேட்டிவ்னு சொல்லுகின்ற அரச கூட்டுத்தாபனத்துல பணி செய்து வந்தாரு. உடனடியாக இந்த செய்தியை கிருஷாந்தியுடைய தாயிட்ட போய் ரகசியமாக சொன்னாரு. ரொம்ப நல்ல மனிதர் என்பதனால அந்த மனிதர் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் போல. ரொம்ப உதவி மனப்பாங்கு உள்ளவரோ தெரியல. அதனால களத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு குமரு பெண்ணு, ஒரு இளம் வயது பெண்ணு, எப்படியாவது காப்பாத்திடலாம் என்பதனால இவர் பைக்ல கிருஷாந்தியுடைய அம்மாவையும் ஏற்றி கொண்டு போற நேரத்துல கிருஷாந்தியுடைய ஒரு சகோதரரும் பைக் எடுத்துட்டு அவரும் தொடர்றாரு. போனவங்க திரும்பி வரல. கிருஷாந்தியுடைய பெரியம்மா போறாங்க பாக்குறதுக்கு. ஆனா இராணுவத்துல கண் அவ படல. அவ மீண்டும் வீட்டுக்கு வந்துடுறதாக சொல்லப்படுது. அன்று போன கிருபா மீண்டு வரவே இல்லை. என்ன ஏது அப்படின்னு சொல்லி அக்கா இந்திரா தேவி பதறி போனா. தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. பிறகு என்ன ஜோதிடம் பார்த்தா, சாத்திரம் பார்த்தா எங்கேயுமே தகவல் இல்லை. பிறகு ஒரு தடவை அவங்களுக்கு செய்தி கிடைக்குது. ஒரு 2 மாதங்களுக்கு பிற்பாடு செம்மணியில சில உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் கொழும்புக்கு வாக்குமூலம் பெற வரும்படியும் போன நேரம்தான் அங்கு போய் பார்த்தாங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த பிரேதங்கள்ல பொலித்தீன் கவர்ல கவர் பண்ணப்பட்டு இந்த கிருபாவுடைய உடலும் இருக்கிறத அக்கா பார்க்கிறா. அடையாளம் காட்டுவதற்காக கிருபாவுடைய பாதணிதான் சாட்சியாக இருந்தது. கன்ஃபார்மா கிருபா தான் படுகொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி அப்போது அவங்களுக்கு கிடைக்குது. கிருபா திருமணம் முடித்து 2 வருடங்கள் ஆகும் முன்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. கிருபாவுடைய மனைவி பொடிய பொறுப்பேற்கணும். இறுதியில் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், நான் நம்ப மாட்டேன், கிருபா உயிரோடு வருவாரு, அவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், இது கிருபாவாக இருக்க முடியாது என்று அழ ஆரம்பித்து இறுதியாக அந்த சடலத்தை கூட எடுக்க முடியாத ஒரு மனோநிலையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இறுதியாக என்ன, கிருபாவுடைய மனைவியுடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் இதுவரைக்கும் திருமணம் ஆகாமலே ஒரு வித்து பெண்ணாக வாழ்கின்ற சூழல். இப்போது கிருபாவுடைய மனைவி அவரோட தாயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல அந்த தாயும் உலகத்தை விட்டு பிரிஞ்சாச்சு. கிருபாவுடைய மனைவி இதுவரைக்கும் கிருபா வருவார் என்ற ஒரு நம்பிக்கையிலோ ஏதோ ஒரு நினைவோடு வாழ ஆரம்பிச்சிருக்கிறார். குழந்தைகள் இல்லை. மீண்டும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள் கிருபாவுடைய மனைவி போகலை என்பது மிகப்பெரிய மனவருத்தமான செய்தியாக பார்க்கப்படுது. 96ஆம் ஆண்டு, இப்போது 2025ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் கிருபாவோட நினைவோடு வாழுகின்ற கொடுமை. கிருபா எதுக்கு இதுல சம்மந்தப்பட்டாரு? ஒரு பொண்ணோ, எதிர் வீட்டுல இருக்கிறவங்க, உதவிக்கு யாரும் இல்லை, ஆல்ரெடி தந்தையை இழந்து வாழுகின்ற ஒரு பொண்ணோ, என்னதான் நடக்குமோ என்ற பயத்துல போனவர் செம்மணி புதைக்குழியில அப்படியே சமாதியாகி போனாரு. இது கிருபாவுடைய வாழ்க்கை தாங்கி வந்த வழிகள். இதுல கிருபாவுடைய விஷயத்தில் மட்டும் இல்ல, அதே போல கிருஷாந்திக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மயிரில உயிர் தப்பிய கிருஷாந்தியுடைய பெரியம்மா
தனியாளா தனது சகோதரனை கூட்டிக் கொண்டோ ஒவ்வொரு இடமா போய் தனது குழந்தைக்கு நியாயம் வேண்டும், தனது குடும்பத்துக்கு நியாயம் வேண்டும் என்று போராடியதுல அந்த வழக்கு வெற்றிகரமாக முடிஞ்சதுல இதோடு சம்பந்தப்பட்ட ராஜபக்ச என்ற இராணுவ வீரருக்கு மரண தண்டனையும் கொடுத்தாச்சு என்ற ஒரு விஷயம் ஆரோக்கியமாக பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயம் குறித்து எதற்காக மீசா டிவி பேச நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு செய்தியை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவங்க பேசும்போது சொல்லியிருந்தாங்க. செம்மணி புதைக்குழி பற்றி சிங்கள ஊடகங்கள்ல ஒரு மூலையில ஒரு செய்தி காண கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு விஷயத்த செம்மணி பிரதேசத்துக்கு போய் கிருபாவோட குடும்பத்தை அணுகி, கிருபாவுடைய அக்காவை அணுகி, கிருபா புதைக்கப்பட்ட இடத்தை பார்த்து இப்படி பல்வேறு விஷயங்களை கண்டறிந்து தேடி சிங்கள ஊடகங்கள்ல அவருடைய யூடியூப் சேனல்ல பாரிய அளவு இது சம்பந்தமாக பேசியதை பார்க்க முடிந்தது. அவர்தான் தரித் ஜெயவர்தன, அவர் கூட ஃபசீல் அவங்களோட டீம் போய்த்தான் இந்த அனைத்து விஷயங்களையும் நேரடியாக கண்டு பேசி அந்த ஒரு காணொலியை பார்க்கும்போது தெரிந்தது அவருக்குள் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்க்க முடிந்தது. அதனால் இந்த தெரிந்து ஜெயவர்தன போன்ற ஊடகவியலாளர்கள் சமூகத்தில் இல்லை என்பதனால்தான் இன்னைக்கு இனவாதமும் மதவாதமும் அதுக்கு பக்கபலமாக பல்வேறு ஊடகங்களும் வாத்தியம் பாடுவதை பார்க்க முடியுது. அதனால் தெரிந்து போன்ற ஊடகவியலாளர்களை நிச்சயமாக மீசான் டிவி வாழ்த்தொன்றும் நினைக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக செம்மணியில் புதைக்கப்பட்ட கிருபாவோட விஷயத்தை இன்று மீசான் டிவி பேச நினைத்தது. அது மட்டும் இல்ல, இந்த வழிக்கு அப்பால கிருபாவனுடைய மூத்த சகோதரர் கருப்பு ஜூலை முடிந்து 84ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதியாகும் பொழுது இதே கோஆபரேட்டிவ்ல இவருடைய அண்ணன் சிதம்பரகுமார் பணியாற்றி வந்தாரு. இராணுவ வீரர்கள் திடீர்னு வந்து துப்பாக்கி பிரயோகம் செய்ததுல அவரோடு இருந்த 3 அதிகாரிகளும் இருக்கிற மாதிரி, தொழிலாளிகளும் இருக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடிந்தது. அந்த கோஆபரேட்டிவ்ல மட்டும் தமிழர்கள் 10 பேர் இறந்ததாக தெரிந்து ஜெயவர்தன் அவருடைய காணொலியில சொல்லி இருந்தாரு. இதில் கூட்டி கழிச்சு பார்க்கின்ற பொழுதோ இங்கே யாருமே யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது என்பதுதான் வலிக்கிற ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இந்த கருப்பு ஜூலை போன்ற தினங்கள் இந்த நாட்டில் என்னத்தை பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கோடிட்டு பேச வேண்டிய விஷயம், அழுத்தி பேச வேண்டிய விஷயம். எல்டிடி என்ற ஒரு இயக்கம் 15 பேரை கொண்டிருந்தது. இது போல இனக்கலவரங்களினால், அடக்குமுறையினால் வீரியம் கொண்ட ஒரு இயக்கமாக, லட்சக்கணக்கான இளைஞர்களை உள்வாங்கிய ஒரு இயக்கமாக அது மாறியது மட்டுமல்ல, தற்கொலை படைக்கென ஒரு இராணுவ பிரிவு, போலீஸ் பிரிவு, தனி கோட்ஸ் என்று சொல்லி பல்வேறு அமைப்புகள்ல இயங்கி ஒரு அரசோட மல்லுக்கு நிற்கின்ற ஒரு சூழல் உருவானது என்றால் இது போன்ற அழுக்கு படிந்த அரசியல்வாதிகளுடைய லாபம் கருந்தி அரங்கேற்றப்பட்ட இனவாதமும் இன கலவரங்களும் தான் என்பது மீசா டிவியினுடைய பார்வை. இப்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு சுமூகமான காலம் கணிந்திருக்கிறது. மனித புதைக்குழிக்கு பின்னால் இருக்கின்ற மர்மங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அநியாயமாக இவ்வாறு குழிகளிலே சமாதியான அந்த ஆத்மாக்களுக்கு இந்த அரசு நீதம் வழங்க வேண்டும் என்று கூறுவதோட, குருக்கள் மடத்துல அப்பாவிகளான முஸ்லிம்கள் 160க்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடம்தான் இந்த குருக்கள் மடம் என்று சொல்லப்படுகிறது. குருக்கள் மடம் அப்படின்னு சொல்லப்படுற இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்தாங்குடியிலிருந்து கல்முனை நோக்கி வருகின்ற போது 20 கிலோமீட்டர் தள்ளி களுவாஞ்சிக்குடி பகுதியில தான் இந்த ஒரு பிரதேசம் இருக்குது. இந்த ஒரு பிரதேசம் இவ்வளவு பிரபலியமாக பேசப்படுவதற்கான காரணமே அப்பாவி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட கதைதான். அதாவது கொழும்புக்கு போகின்ற காத்தாங்குடி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் கல்முனை நோக்கி அம்பாறை சென்று கொழும்புக்கு போகின்ற வழக்காறு, வியாபாரத்துக்காக போகின்றவர்கள், தொழிலுக்காக போகின்றவர்கள், என் ஹஜ்ஜி நிறைவேற்றி விட்டு வீடு வந்தவர்கள் என்று பல்வேறு நபர்கள் பலாத்காரமாக கடத்தப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு மீண்டும் அவர்கள் ஒரு இடத்தில் கொண்டு வந்து கத்தியால் கழுத்தறுக்கப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கிறது. 100க்கும் அதிகமானவர்கள் இப்படி படுகொலை செய்து புதைக்கப்பட்ட இடம்தான் இந்த குருக்கள் மடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு காரியம் எல்டிடியினரால் செய்யப்பட்ட என்ற ஒரு விமர்சனம் அப்போதே முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த மக்களுக்கு நீதி வேண்டும் என்ற போராட்டங்கள் காலாகாலங்களிலே நடந்தேறியது. என்றாலும் அந்த ஒரு விஷயம் கச்சிதமாக நடந்து முடியவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது. இப்போது செம்மணியை தொடர்ந்து இந்த ஒரு விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறித்த தினத்தன்று இந்த விஷயங்கள் காலையிலிருந்து மாலையாகும் வரைக்கும் நடந்தேறியதாக சொல்லப்படுது. காத்தாங்குடியே அல்லோல கல்லோலப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடுதான் 20 நாட்களுக்கு பிறகு காத்தாங்குடி பள்ளிவாயிலே தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏறாவூரில் தாக்குதல் நடத்தப்பட்டது. 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி தான் இந்த ஒரு விஷயம் நடந்தேறியதாக சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது இருக்கின்ற முன்னேற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்துல இந்த ஒரு வழக்கு நகர்த்தல் பத்திரம் மூலம் இந்த வழக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது.
நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கும், அதே போன்று களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கும், அதே போன்று காணாமல் ஆக்கப்பட்டோரை விசாரிக்கின்ற அந்த அலுவலகத்திற்கும் அடுத்த தவணையில் முன்னேற்ற அறிக்கை தர வேண்டும் என்ற ஒரு கட்டளையை சொல்லியிருக்கிறார். மீண்டும் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடங்கப்படும் என்பதில் ஐயமில்லை. அந்த இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு ஜனாசாக்கள் மீண்டும் தோண்டப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த இடம் சரியாக அடையாளப்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு விஷயத்தை வைத்துதான் அந்த ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் இடத்தை சரியாக அடையாளப்படுத்த வேண்டும். கடந்த காலங்களிலும் இடம் அடையாளப்படுத்துவதில் இருந்த சிக்கலின் காரணமாகத்தான் அந்த ஒரு விஷயம் கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதம் கிடைக்க வேண்டும், இதோடு சம்பந்தப்பட்ட தரப்புகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. அடுத்த ஒரு விஷயம் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னால பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த செம்மணி புதைக்குழி பற்றி பேசுகிற இடத்தில் இந்த குருக்கள் மடம் பற்றியும் பேச வேண்டும், அதுவும் மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொன்ன நேரம் அரசு தரப்பிலிருந்து வந்த விமர்சனம் என்னடா, அதை பற்றி நீங்க பேசக்கூடாது, முஸ்லிம்கள் விவகாரம் நாங்க பார்த்துக்கொள்வோம் என்று சொன்ன ஒரு விஷயம் வந்து மீசான் டிவிக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஒரு முஸ்லிம்களுடைய ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரதிநிதி இது குறித்து பேசுவதில் என்ன தவறு இருக்குது? அதை பேச வேண்டாம் என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. அரசாக இருந்து அனைத்து இனத்துங்களுக்கும் அரசு ஒன்றுதான். முஸ்லிம்களாக இருந்தா என்ன, கிறிஸ்தவர்களாக இருந்தா என்ன, மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ கிடையாது. அரசு என்பது வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் அரசு என்ற வகையிலே இது பற்றி சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு அரசுக்கு இருக்கிறது என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுது, கடந்த காலங்களில் பல அரசுகளோட இருந்தீங்க, இதை பத்தி நீங்க பேசலையே அப்படின்னு. கடந்த காலங்களில் அரசுகளோட இருந்தாங்க, மாற்று கருத்து கிடையாது. அதை பேசுகின்ற இடத்தில் அரசு இருக்கவில்லை. காரணம் என்னடா, கருணா அம்மான், அதே போன்று பிள்ளையான், அதே போன்று இனிய பாரதி போன்றவங்களா இருந்ததுனால அவங்கள்ட்ட எந்த நியாயத்தை கேட்க முடியாது இல்லையா, அதனால மௌனமாக இருந்தாங்க. இப்போது இவங்க நினைக்கின்ற தீர்வு கிடைக்கும் என்பதனால முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் சமூகம் சார்ந்த இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசியிருப்பார். பேசாட்டியும் ஹக்கீம் எங்க ஏன் பேசல என்ற கேள்வியும் உருவாகி இருக்கும். ஏறுச்சுன்னா எருதுக்கு கோபம், இறங்குச்சுன்னா முடவருக்கு கோபம்ன்ற மாதிரி ஒரு அரசியல் கலாச்சாரம் மாறி போனதுனால அந்த ஒரு விஷயம் இப்படி விமர்சிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. என்னதான் இருந்தாலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இதுக்கு தீர்வு வேண்டும் என்று கேட்கும் பட்சத்தில் அனைத்து தரப்புகளும் இதுக்கு முன்னின்று இவங்களுக்கான நீதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் கடந்த கால கசப்புகளை மறந்து, இனவாதம் மதவாதம் என்பதெல்லாம் மறந்து ஒரு நாடாக மீண்டும் எழுச்சி பெற வேண்டிய தேவையும் கடமைப்பாடும் ஒவ்வொரு இலங்கை பிரஜைக்கும் உண்டு என்ற வகையிலே மதம் இனம் மொழிகளை மறந்து இளைஞர்கள் என்ற நேர்கோட்டிலே பயணிப்பதற்கான காலங்கள் கனியட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.